தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தாய் மரியாள் ஜெபம் சனிக்கிழமை என்றாலே அம்மாவோடு சேர்ந்து அவரை துதிப்போம். தாமை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து கேளுங்க. குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வெளிப்பாடு, சொல்லுகிற செய்தி அல்லது வெளிப்பாடு எப்படி வேணா எடுத்துக்கலாம். மனமாற்றம், மனமாறு, நீ வாழ்வாய். உன் நிலையிலிருந்து வெளியில வா, உன் சிந்தனை நிலையிலிருந்து வெளியில வா, உன் பாவத்திலிருந்து வெளியில வா, உன் அழுக்கிலிருந்து வெளியில வா. தவறாக யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே அந்த மனநிலையிலிருந்து வெளியில வா. எப்பவுமே இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா பயந்து கொண்டு இருக்கிறாயே, ஆண்டவர்ல நம்பிக்கை வை, வெளியில வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவன் ரொம்ப நல்லா பாவம் செய்தவன், நிறைய தப்பு பண்றான், நிறைய பாவங்கள் நிறைய தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மனம் மாறணும்னு நினைக்கிறான். ஏன் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ஏன் நம்ம இவ்வளவு தவறு செய்யறோம்? அப்ப மனம் மாறுகிறான். அவன் மனம் மாறி புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். கோயிலுக்கு போறான், நல்லா ஜபிக்கிறான். அப்போ ஒருவர் கேட்கிறார், தம்பி நீ இதுக்கு முன்னாடி ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருந்தல்லப்பா? ஆமாங்க, நான் ரொம்ப பாவியா இருந்தேங்க அப்படின்னு அந்த முதியவருக்கு இவன் பதில் தருகிறான். இப்போப்பா இப்ப மனம் மாறிட்ட, கோயிலுக்குள்ள வர, நிறைய நல்லது செய்யறத பாக்குறேன், வாழ்க்கை மாறி இருக்கு, இப்ப எப்படிப்பா இருக்க? இப்ப மனம் மாறிட்டங்க, இப்ப இவன் பாவியா இருக்கிறாங்க. என்னப்பா நீ அப்போது பாவின்னு சொன்ன, இப்ப மனம் மாறிட்ட, இப்பயும் பாவியா இருக்கிறியா? ஆமாங்க, அப்போ நான் இந்த சூரியனுக்கு தூரத்துல இருந்தேங்க, அப்ப என் நிழல் ரொம்ப பெரிதா இருந்தது. இப்ப நான் இந்த சூரியன் கிட்ட வர, நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் கிட்ட வர, அப்பயும் நிழல் இருக்குங்க, என் பின்னாடி என் நிழல் இருக்கு. ஆனா கிட்ட வர 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 அது குறைந்து கொண்டே செல்கிறது. நான் ஒரு நாள் அந்த சூரியனை போகும்போது அந்த சூரியனாவே மாறுவேன். ஜெபம் என்பது அப்படிதான் நண்பர்களே. நீங்க செபிக்க செபிக்க எப்படி அந்த சூரியன் லைட்டு கிட்ட வரும்பொழுது, அந்த சூரியன் கிட்ட வரும்பொழுது அந்த நிழலானது குறைந்து கொண்டே போகுமோ, அதே போல நீங்க அவர்கிட்ட வர 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 நாம் அவராகவே மாறுவோம். அவர் தன்பால் நம்ம ஈர்த்து கொள்வார். இந்த நெருப்பு, இப்ப நெருப்பு இந்த கேண்டில் எரிந்து கொண்டு இருக்கிறது, ஜெபமாலை இந்த நெருப்புல நான் வைக்கிறேன் என்றால் அந்த நெருப்பு தூய்மையானது என்பார்கள். எவ்வளவு தூய்மையானது என்றால், ஒண்ணு இந்த நெருப்புல வச்சா இந்த ஜெபமாலை, இந்த சிலுவையா இந்த நெருப்பு மாறாது. மாறாக இந்த சிலுவையை அந்த நெருப்பு எடுத்து விடும், அது எரித்து விடும், தன்னகத்தை கொண்டு விடும். நெருப்பு எதுவாக மாறாது, நெருப்பு தன்னகத்தை இழுத்து கொள்ளும், அவ்வளவு தூய்மையானது. ஆண்டவர்கிட்ட பிரேயர் அப்படிதான், ஆண்டவர்கிட்ட பிரேயர் அப்படிதான். நீ கடவுள்கிட்ட ஜெபிக்கிற ஜெபங்கள் அவ்வாறே அன்பர்களே, நீங்கள் ஜெபிக்க 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 அது மாறுவதை பார்க்கலாம். அதாவது நற்செய்தியில் ஆண்டவர் 2 முறை சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 1-9 வரை உள்ள இறைவார்த்தையில மனமாறுங்கள், இல்லை என்றால் அழிவீர்கள். இன்னைக்கு நற்செய்தி எடுத்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 1-9, மனமாறுங்கள், இல்லை என்றால் அழிவீர்கள். அப்ப அழகு ஆண்டவர் ரொம்ப அழகா ஒன்று சொல்லிவிடுகிறார். ஒருவர் ஒரு மரம் வைக்கிறான், அந்த மரத்தை 3 ஆண்டுகள் அதுல எதுவும் வளர்ச்சி இல்லை. அப்ப அந்த மரத்தை வெட்டுவதற்காக போகிறான். அப்ப அவனிட வேலை செய்கிற அந்த வேலையால் ஐயா நீங்க 1 வருஷம் பாருங்க, ஒருவேளை கனி தரலன்னா அடுத்த வருஷம் வெட்டுங்க. அப்ப அவன் சொல்கிறான், 1 வருஷம் நான் விடுறேன், அடுத்த வருஷம் மரத்துல வரலனா, பலன் வரலனா இந்த மரத்தை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சென்று விடுகிறான். இந்த வாழ்க்கை அப்படிதான் அன்பர்களே. ஆண்டவர் இந்த கதையை சொல்றார் நற்செய்தியில. அந்த வாழ்க்கை அப்படிதான், மனம் மாறு. இந்த நாள் புதுசா ஒரு நாள் கொடுத்திருக்கிறார், புதுசா இந்த வருஷத்தை கொடுத்துக்கிறார். மாறிடு. எப்ப இந்த வாழ்க்கை முடியும் தெரியாது, எப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இல்லாம போகும் தெரியாது. எனவே இன்றைக்கே மாறு. இன்னைக்கு ஜெபிக்க முடியும், இன்றைக்கே ஆராதனை பார்க்க முடியும், பூசைக்கு போக முடியும், இன்னைக்கே உட்கார்ந்துரு, இன்னைக்கே ஜெபம் பண்ணிடு, இன்னைக்கே ஒப்பு கொடுத்துரு. அவர் வந்திருக்கிறார், ஆண்டவர் வந்திருக்கிறார். மனம் மாறும். அதனால் வருகிற அபிஷேகம் மிகப்பெரியது. மனம் மாறும். ஆண்டவர் நமக்கான பாதையை திறந்து வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? நன்றி அப்பா. சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் ஆண்டவர் வல்லமைக்கு நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஆண்டவர் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. குறிப்பாய் சனிக்கிழமை தாய் மரியாவே அம்மா, எங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் பல்வேறு வேண்டுதல்கள் தேவைகளோடு அந்த பாதத்தில் வைக்கிறார்களே அம்மா, எங்களோடு இணைந்திருக்கிற தேவதாயே எங்களுக்காக இறைவனை வேண்டுவீராக. அப்பா அம்மா, ஜெபத்தில் நாங்கள் அபிஷேகத்தை பெறுவோமாக, ஆசீர்வாதத்தை பெறுவோமாக. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்பியிருக்கிறாள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீங்க மாத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையான இருக்கிற ஆண்டவர் உங்க தொடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் பேரிலே அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை
மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த ஆராதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் காணொளி வராது. திங்கட்கிழமையிலிருந்து விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை நீங்கள் பார்க்கலாம். டேக் கேர்.